ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவை காப்பாற்ற போகிற பாகிஸ்தான் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியா நிச்சயமாக ஏன் நடக்க போகிற 2 டெஸ்ட் மேட்ச்சில் ஒன்றில் ஜெயிச்சா கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போக முடியும். ஸோ அப்படி நம்ம போகணும் அப்படின்னா பாகிஸ்தான் என்ன பண்ணணும்? சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தானே இருக்காங்க. அவங்களால நிச்சயமாக போயிடுவாங்களே, எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 கேம் மட்டும்தான் அவங்களுக்கு நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியா அணி கூட 2 கேமு. அடுத்து ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 கேம் இருக்கு. இந்தியா கூட 2 கேம் ஆடுவாங்க. அடுத்து இலங்கை கூட அவங்க 2 கேம் ஆடுவாங்க. அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு 4 கேம் மீதம் இருக்கு. இன்னொரு புறம் சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் 2 கேம் இருக்கு. பாகிஸ்தான் அணி கூட பார்த்தீங்கன்னா சொந்த நாட்டில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி 2 கேமில் ஆட போகிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க. 63.330 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க. 58.890 பாயிண்ட்ஸில் வந்திருக்காங்க. மூணாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்கோம். 55.880 பாயிண்ட்ஸில் இருக்கோம். மீதி அணிகள்லாம் டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வர முடியாது. இந்த 3 அணிகளுக்குள்ள தான் 2 அணிகள் உறுதியாக போகுது. இப்போ இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடக்க போற 2 கேம்லையுமே இந்தியா 2லையுமே ஜெயிச்சிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம அசால்ட்டா ஃபைனலுக்கு போயிடலாம். ஆனா ஆஸ்திரேலியா மண்ணில் தொடர்ந்து 2ல ஜெயிக்க முடியுமா அப்படிங்கறத கேள்வி. ஏன்னா இது வரைக்கும் 1ல் ஜெயிச்சிருக்கோம், 1ல் தோத்துருக்கோம். ஒரு போட்டி டிரால முடிஞ்சிருக்கு. அந்த டிரால முடிஞ்ச போட்டி டிரான்னு கணக்கில் நம்ம எடுத்துக்க கூடாது. அது மலை குறுக்கிட்டுச்சு. நம்ம இந்திய அணியினுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா அந்த கேமில் ரொம்ப ஒர்ஸ்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா 445 அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே. அவங்க ஜெயிச்சிருக்கணும் தான். ஆனால் நம்ம அது மழைனால நம்ம டிரா பண்ணிட்டோம். அதனால அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. அது மேட்ச் முழுசாக நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த வகையில் இப்போ 4வது டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. பாக்ஸிங் டே டெஸ்ட்டாக நடக்க போகுது. கடந்த 2 முறை 2018 மற்றும் 2021 2 முறையும் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அது உண்மைதான். பட் அதுக்காக ஹேட்ரிக் வெற்றி நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட முடியாது. கடந்த 2 முறையும் டீமில் புஜாரா, ரஹானே போன்ற எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இருந்தாங்க. இக்கட்டான சமயத்தில் நம்மளை காப்பாற்றினாங்க. பட் இப்போதைக்கு இந்திய அணியில் ரோஹித் ஃபார்ம் அவுட். ஒரு சீனியர் அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி மட்டும்தான் வந்திருக்காரு. அவர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியெல்லாம் விட்டுட்டாரு. ஒன்று அடிச்சா செஞ்சுரி, இல்லைனா ஒற்றை இலக்கம். இப்படி தான் விராட் கோலி ஆடிட்டு இருக்காரு. அதனால நம்ம 2லையும் ஜெயிச்சா நமக்கு வாய்ப்பு ரொம்ப ஈஸி. ஆனால் 2லையும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால நம்ம 1ல் ஜெயிப்போம், 1ல் தோப்போம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா என்ன சினாரியோ நம்மளால போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கூட 1ல் ஜெயிச்சிட்டாங்க, 1ல் தோத்துட்டாங்க. அடுத்து அவங்க ஸ்ரீலங்கா கூட ஆட போகிறாங்க. அதில் ஒரு கேமில் ஜெயிச்சாலே ஆஸ்திரேலியா ஃபைனல் போயிடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வேளை 2 கேமில் ஒரு கேமில் தோத்துட்டோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா 2 கேம்லையுமே தோல்வி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால போக முடியும். அப்போ இப்போ இந்திய அணியுடைய வெற்றிங்கிறது பாகிஸ்தான் கையில் தான் இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் போயிட்டு சொந்த மண்ணில் சவுத் ஆஃப்ரிக்காவை தோற்கடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்ட் டைமாக பாகிஸ்தான் ஓடிஐயில் பெட்டராக ஆடிருக்காங்க. T20s ஓரளவுக்கு சுமார் ஆடிருந்தாலுமே கூட ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் 3-0 அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா அணியை ஒயிட் வாஷ் பண்ணாங்க. அதே மாதிரி கடந்த மாதம் ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டி தொடர 2-1 அப்படிங்கிற மாதிரி கைப்பற்றியும் இருக்காங்க. அதனால பாகிஸ்தான் டோட்டலாக சொதப்புறாங்கன்னு சொல்ல முடியாது. சில நல்ல இன்னிங்ஸும் ஆடி இருக்காங்க. அந்த வகையில் பாகிஸ்தான் 2லையும் இப்படியாச்சும் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா போவதற்கான வாய்ப்பு ரொம்ப எளிமையாயிரும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.